எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தலைப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தலைப்பு நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பொண்ணோட பேரும் வயசும் மட்டும்தான் மாறுதே தவிர தண்டனைகள் மாறவே இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், தண்டனைகள் கடுமையாக இல்லை. இவன் தான் அக்யூஸ்டு, இவன் தான் அதுக்கான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாம் உறுதியானாலுமே அவனுக்கு மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை தான் கொடுக்குறோம். எதுக்கு அந்த ஆயுள் தண்டனை? அவனுக்கு உட்கார வச்சு 3 வேளை சோறை போட்டு அவனை பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு? அதுக்கு பேர் தண்டனையா? அவனை இன்னும் நீங்கள் பாதுகாத்து தான் வச்சுக்கிறீங்க. அதுக்கு அவனை கொன்னுட்டே போயிடலாம். என்னைக்கு ஒருத்தன் இவன் தான் தப்புன்னு தெரிஞ்சு அவனை நம்ம கொல்கிறோமோ அதுதான் உண்மையான தண்டனை. அப்போ தான் திரும்பவும் இது நடக்காது. அவன் தான் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சு எண்ணி 30 நாளில் பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிய வச்சு அவனை கொல்லும் போது மட்டும்தான் இந்த தப்புகள் தடுக்க முடியும். இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு சொல்லிட்டு இப்போ எதை ஓப்பன் பண்ணாலுமே இதை பற்றின டாபிக் தான் போகுது. கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் அமைதியாகிடுவோம். மறுபடியும் ஒரு பொண்ணு இதுவாகும், மறுபடியும் கொஞ்ச நாள் டாபிக் பேசும், போயிடும். ஆனால் ஏன் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரக்கூடாது? ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக இறங்கி எல்லாரும் போராடின நம்ம ஒரு உயிர் போகிற விஷயம், சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுமே ரோட்டில் நடமாட முடியாத ஒரு பயத்தில் இருக்கிற நம்ம ஏன் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இறங்கி போராடக்கூடாது? இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன்.